ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். திஸ் இஸ் டே 3 இன் எல்லோஸ்டோன் ட்ரிப் போனது ஆல்ரெடி 2 வீடியோ ஷார்ட்ஸ் போட்டிருக்கேன். வேணும்னா நீங்கள் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். 3மே ஒரு பிளேலிஸ்ட்டில் வந்து பிங்க் பண்ணி வைக்கிறேன். நாங்கள் எங்கெங்கெல்லாம் போனோம் அப்படிங்கிறது டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நாங்கள் வந்து லாஸ்ட் 2 நாள் வந்து பார்த்திங்கன்னா இந்த கிராண்ட் வில்லேஜ் அப்படிங்கிற இடத்துல தான் வந்து தங்கணும். இந்த ஹோட்டல் ரூம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சின்னதாக இருந்தது. மொரோவர் ரொம்ப பழையசாக ஃபீல் ஆச்சு. ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நேஷ்னல் பார்க்குள்ளே நீங்கள் எங்கே எடுத்தாலும் ஆல்மோஸ்ட் சிமிலர் ப்ரைஸ் தான். லாஸ்ட் டைம் வந்து அதே ப்ரைஸ் பே பண்ணி பயங்கரமாக தங்கின மாதிரி இருந்துச்சு. கடைசி 2 நாள் வந்து ரொம்ப மொக்கையாக தங்கின மாதிரி இருந்தது. ஸோ ஐ சஜஸ்ட் கிராண்ட் வில்லேஜை தவிர மீதி எந்த பிளேஸ்லனாலும் நீங்கள் எடுத்து தங்கலாம். இந்த நேஷ்னல் பார்க்கில் நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாத ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேஸ்ன்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த கிராண்ட் பிரிஸ்மேட்டிக் ஹாட் ஸ்ப்ரிங் தான். இது வந்து இருக்கிறதுல லார்ஜஸ்ட் ஹாட் ஸ்ப்ரிங் அண்ட் ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும். நாங்கள் வீடியோலலாம் பார்க்கும்போது இந்த இடத்த வந்து கற்பனை பண்ணிகிட்டே வந்தோம். அதுக்கேற்ற மாதிரி அங்கே போகும்போதும் வந்து பார்த்திங்கன்னா செம சூப்பராக இருந்தது. இந்த இடத்துக்கெல்லாம் நீங்கள் காலையிலே வர்றதை சஜஸ்ட் பண்ணுவேன். ஏன்னா பார்க்கிங் அதுக்கப்புறம் ரொம்ப ஃபில் ஆகிட்டு ரொம்ப தூரம் நடந்து வர மாதிரி இருக்குது. ஃபஸ்ட்டு கீழே போய் பார்த்தோம், அது கலர்ஃபுல்லாக நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் ஓவர்லுக்குன்னு ஒரு பாயிண்ட் இருந்துச்சு, ஒரு மைல் நடக்கிற மாதிரி இருந்தது. அது இன்னும் அழகாக இருந்தது. அங்கே முடிச்சுட்டு பக்கத்துலேயே இந்த ஓல்ட் ஃபைட்ஃபுல் கைசருக்கு வந்தோம். இது எப்படின்னா ஒரு 1.5 மணி நேரத்துக்கு ஒரு டைம் வந்து எரப்ட் ஆகும். எவ்வளோ ஃபீட்டு, சம்திங் லைக் 180 ஃபீட்டும் என்னமோ வந்து அந்தளவுக்கு ஹைட்டாக வந்துச்சு. எப்படி இது நேச்சுரலாகவே வந்து இதெல்லாம் எப்படி நடக்குது, நாங்கள் வந்து ஏதாவது மோட்டர் வச்சு போடுறாங்களா அந்த மாதிரியெல்லாம் வந்து ஒரு தாட் வந்துச்சு. அதுக்கப்புறம் இதுதான் ஓல்ட் ஃபெய்த்ஃபுல். அந்த ஹோட்டல் ஸ்டே எல்லாம் இந்த இடத்துல தான் இருக்கும். அங்கேருந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஹோட்டலில் இங்கே ஸ்டே பண்ணிங்கன்னா உங்கள் ரூம்லேருந்தே வந்து நீங்கள் அதை பார்க்கலாம். ஒரு 1.5 மணி நேரத்துக்கு ஒரு டைம் வந்துகிட்டே இருக்கும். ஸோ எங்களுக்கு வந்து ஒரு ஸ்டெக்கேஷனாக வந்தோன்னா இந்த இடத்துக்கு கண்டிப்பாக தங்கணும் அப்படின்னு நாங்கள் பேசிகிட்டு இருந்தோம். இங்கே நேஷ்னல் பார்க் வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி ஏகப்பட்ட ஸ்பாட் இருக்கும். உங்களுக்கு இதிலெல்லாம் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நிஜமாகவே நல்லாயிருக்கும். இல்லைன்னா கொஞ்சம் லைட்டாக போர் தான் அடிக்கும். ஏன்னா எங்கேயாவது ஏதாவது ஒன்று புகைஞ்சிட்டே இருக்கும். அந்த புகையிறது தான் நம்ம போய் பார்க்குற மாதிரி இருக்கும். ரொம்ப டீப்பாக நம்ம திங்க் பண்ணி பார்த்தோன்னா இதெல்லாம் எப்படிரா நேச்சுரலாகவே இப்படி நடக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் வரும். போகிறதுக்கு முன்னாடி நாங்கள் கேள்விப்பட்டது வந்து பார்த்திங்கன்னா 1 வாரம் இருந்தாலும் வந்து பார்க்குறதுக்கு பத்தாது அந்த மாதிரி சொன்னாங்க. ஆப்வியஸாக ட்ரெக்கிங்கு எல்லா பிளேஸும் கவர் பண்ணணும்னா அவ்வளோ பிளேசஸ் இருக்குது தான் கண்டிப்பாக. பட் எங்களுக்கு இந்த 3 நாளே வந்து போதுமானதாக இருந்தது. ரொம்ப திருப்தியாக பார்த்து முடித்தோம். கிராண்ட் வில்லேஜில் ஹோட்டல் ரூம் தான் கொஞ்சம் சுமாராக இருந்தது. ஆனால் ரெஸ்டாரண்ட் ட்ரை பண்ணது 2மே நல்லா இருந்தது. வின்டர் டைமில் நீங்கள் இந்த பார்க்குக்கு வரீங்கன்னா ஒரு சில ரோடெல்லாம் க்ளோஸ்டாக இருக்கும். ஸோ அதெல்லாம் செக் பண்ணிவிட்டு வந்துக்கோங்க. ஸோ எங்களோட பக்கெட் லிஸ்ட்டில் எல்லோஸ்டோன் நாங்கள் வந்து டிக் பண்ணிக்கலாம். ஒரே ஒரு சின்ன குறை என்னென்னா இந்த போர்டுக்கு முன்னாடி நின்று நாங்கள் ஃபோட்டோ எடுக்கிறத மிஸ் பண்ணிட்டோம். இப்போல்லாம் நம்ம வந்து ஏஐ கிட்ட சொன்னோன்னா எது முன்னாடி வேணாலும் நின்று ஃபோட்டோ எடுத்து கொடுத்துருது. ஸோ அதர் தன் தட் வி டோட்டலி என்ஜாய் திஸ் ட்ரிப்.